டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு தாவேக்கா வந்த உடனே தனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு அரசு பதவியை கொடுத்துட்டு வராரு விஜய் அவர்கள். அந்த வகையில் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்பவே சோஷியல் மீடியாக்களில் தாவேக்காவுக்கு ரொம்பவே முட்டு கொடுத்துட்டு வந்தவர் தான் லயோலா மணி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சமீபத்தில் கூட அவருடைய பேச்சுகள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருந்தது, மட்டமாக இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளும் விமர்சிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தமிழ்நாடு பாடநூல் தலைவராக அவரை என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தாவேக்கா அரசில் ஒருத்தவங்க வாரிய தலைவராக ஆகணும், அரசு பதவிக்கு வரணும் அப்படின்னா அவங்க தாவேக்கா ஆதரவாளராக மாறிட்டாலே போதும். அவங்க என்ன பண்ணிடலாம், அரசு பதவிக்கு வந்துடலாம். பேசாத நான் கூட அரசுக்கு ஆதரவாக பேச போகிறேன், அரசுடைய செய்கிற குறைகளை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தேவை. எனக்கு நான் அரசு அதிகாரியாக போயிடணும் அப்படின்னா தாவேக்காவுக்கு ஆதரவு பண்ணாலே போதும் போல இருக்கு, போயிடலாம் போல இருக்கு. ஏன்னா லயோலா மணி அவர்கள்லாம் சமீப காலத்தில் பேச்சுகள் எப்படி இருந்தது, ஓம் காளி பத்ரகாளி உதயநிதி ஓடுகாலி இப்படியெல்லாம் சொன்னார். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு, மதிக்கெட்டு விமர்சிக்கிறாரு. அவருக்கு பாடநூல் தலைவர், தமிழ்நாடு பாடநூல் தலைவர். இதில் இன்னொரு சோகமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு போஸ்டிங்கில் வளர்மதி அக்கா இருந்திருக்கிறாங்க அதிமுக சார்பாக. கடந்த ஆட்சியில் திண்டுக்கல் லியோனி இருந்திருக்கிறாங்க. இவங்களாம் எப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவர் படத்தினுடைய பாடலையே கொள்கையாக சொன்னவர். அதாவது தீப்பந்தை எடுத்து தீண்டாமையை கொளுத்து. எதுக்கு சொன்னார்? இங்கே தீண்டாமையே இருக்கக்கூடாது, சேரி இல்லா ஊரில் பிறக்கவனும் பேரப்புள்ள. எதுக்கு சொன்னார்? சேரியே இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே ஊராக இருக்கணும் சொன்னாருங்க. விஜயோட பாட்டில் இந்த வரிகள்லாம் ஏன் வச்சார், எதுக்கு வச்சார் தெரியுமா? அப்போவே எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வந்துட்டார், அப்போவே சொல்லிட்டார் எல்லாத்தையும் நான் ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு. ஸோ விட்டால் இந்த வரிகளெல்லாம் பாடப்புஸ்தகத்தில் சேர்த்துருவார் நம்ம லயோலா மணி அண்ணன். ஏன்னா அதெல்லாம் சார்பாக பண்ணுறார். அப்போல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு, தத்துவ பாடல் இந்த வரும், வேப்ப மரத்து உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாடு போகும்போது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பாடலாம் வரும். ஸோ அப்போ சேர்த்தாங்க. இப்போது எம்ஜிஆர் வழி நான் எம்ஜிஆர்னு சொல்லி வர்றாருல, அப்போது அந்த டைமில் எம்ஜிஆர் பாட்டை நீங்கள் பாடநூலில் சேர்த்திங்களா? இப்போ சேருங்கப்பா அண்ணனோட பாட்டை, சரி இல்லை ஊருக்குள்ளே பிறக்க வேணாம் பேரப்பில்லை. ஈஸியாக எழுதிடுவானுங்களா எக்ஸாமில் பசங்க? இந்த கேள்வி கேட்டால் பாட்டை அப்படியே மனப்படமாக எழுதிட வேண்டியதானங்க. பாட்டு பாடினே எழுதுவாங்கங்க ஜாலியாக அந்த கொஸ்டின் வந்தால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்போவே இவங்க இது பண்ணாங்கல்ல. ஸோ விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுனா இங்கே தமிழ்நாடு அரசுக்குள்ள ஒரு வேலை இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். எப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு, எப்பேற்பட்ட ஒரு தலைவர் பதவி, இதில் லயோலா மணி அவர்களுக்கு கொடுக்கறது தகுமா அப்படின்றதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் கேள்வியாக இருக்குது. இதை நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கணும், எதுக்கு எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் பதிலடி கொடுத்துட்டு வராங்க தாவேக்காவினர். ஏன் இந்த பகுதியில் அறிவாளிகள் மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் மாணவர்களுக்கு கல்வி அப்படின்னு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்தால் போதுங்க, இவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாப்பா, உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் சொல்லிடுவீங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபயர் விட்டு போயிட்டே இருப்பீங்க. கஷ்டப்பட போகிறது நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே. ஸ்கூலில் என்ன மாதிரி பாடத்திட்டங்கள் வரப்போகுது. இதில் இன்னொரு வேதனை என்ன தெரியுமா? சமீபத்தில் நம்ம ஆளுநர் அர்லேக்கர் இருக்கிறார்ல, அவர் ஒரு விஷயத்த சொன்னார். ஏன் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிறது இவ்வளோ தயங்குது? உங்களுக்கு திருத்தம் எதனா இருந்தால் சொல்லுங்கள், அதை நாங்கள் திருத்தி கூட கொடுக்குறோம், அதை செயல்படுத்துங்க அப்படின்னு இப்போது ஆளுநர் அர்லேக்கர் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சுன்னா நம்முடைய மாணவருடைய கல்வி கேள்விக்குறியாகும். எதிர்காலம் எப்படி ஆகும் அப்படின்றத ரொம்ப நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். புதிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிப்பு வரும், இந்தி பிரதானமாக ஆகிடும். ஸோ நம்முடைய மாணவர்கள் எந்த அல்லோல் பட போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிற பாடத்திட்டத்தை சேர்த்துருவாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு பாடப்புத்தில் வீர சவகாரோடைய ஹிஸ்ட்ரி வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆர்எஸ்எஸ் அதுபடி திணிப்பாங்க. இதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. லயோலா மணி அவர்களுக்கும் தமிழ்நாடு பாடநூலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இதை தான் நாம் தமிழ் கட்சிகள் கேட்குறாங்க. சினிமா பாடலை கொள்கை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த லயோலா மணி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் தலைவராக இருந்ததுனால என்னப்பா சம்பந்தம் இருக்குது? அதை முதல் சொல்லுங்கப்பா. திண்டுக்கல் லியோனி இருந்தாருங்க, அவர் தமிழ் பேச்சாளர், அறிவாளர். ஸோ அவருக்கு தமிழில் ஈடுபாடு இருக்குது. வளர்மதி அக்கா நாலேஜ் பர்சன். ஸோ லயோலா மணிக்கு என்ன
ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றதான் இங்கே பார்க்கணும். விஜய்க்கு ஆதரவு, விஜய்க்கு சப்போர்ட்டிவாக பேசினார், எல்லா சோஷியல் மீடியாவில் சப்போர்ட்டிவாக பேசினார், பிரச்சாரங்களில் சப்போர்ட்டிவாக பேசினார், டிவி சேனலில் போயிட்டு சப்போர்ட்டாக பேசினார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவருக்கு தூக்கி இப்பேற்பட்ட பதவியை கொடுத்துடலாமா? எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்கங்க. இன்னும் நம்ம வந்து இதை வந்து சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு கூட நகர்ந்துடலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒவ்வொன்றத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து சும்மா விளையாட்டு பொருள் கிடையாது. இந்தாப்பா எனக்கு நீ ஹெல்ப் பண்ண தூக்கி வச்சுக்க அப்படின்னு கொடுத்துக்கிறது அரசு பதவிங்க. இதில் அவருக்கு சலுகைகள் உண்டு, சம்பளம் உண்டு. ஸோ இது வந்து இது எல்லாமே மக்களுடைய வரிப்பணம். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ லயோலாமணி அவர்களுக்கு கட்சியில் போஸ்டிங் கொடுக்கவே இல்லை, பயங்கரமாக கூவுனார், எல்லா இடத்துலையும் போய் பயங்கரமாக கூவினார். திமுகவை வந்து திட்டுறது, ஸ்டாலின் அவர்களை திட்டுறது, உதயநிதி ஸ்டாலினை ஓடுகாலின்றது, இது மாதிரிலாம் பேசி தான் அவர் இந்த போஸ்டிங் வாங்கியிருக்கிறாரு. அது முதல்ல நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கணும். இது வரைக்கும் யாருக்குமே வந்து வாரியத் தலைவர் பதவி கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு லயோலாமணி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இந்த வாரியத் தலைவருக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் தலைவராக வந்தது அவர் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். அவருக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இவர் வந்து நம்ம ராஜ்மோகன் அண்ணனுக்கும் கொஞ்சம் க்ளோஸு. ஸோ அதனால் தெரிஞ்சவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்க தேவை இல்லையா? சிபாரிசு அது இதுன்னு தகுதியானவங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ படித்தவங்க இருக்கிறாங்க நாட்டில், எவ்வளோ வந்து ரொம்ப படித்த மேதாவிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேரணுமா என்ன? எங்கள் விஜயனை ஆதரிக்கிறார், ராஜ்மோகன் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸு. அப்படி இருக்கும்போது சிபாரிசு தான். ஆனால் சிபாரிசுக்கு பஸ்லாம் வரக்கூடாது யாருமே. எங்கள் ஆட்சி வந்து தூய்மையான ஆட்சி, தூய ஆட்சி. இங்கே வந்து திறமைசாலிகளுக்கு மட்டும்தான் இங்கே இடம் உண்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் செயல்முறையில் கிடையாது. எத்தனை அறிவாளிகள் இருப்பாங்க, எவ்வளோ படித்தவங்க இருப்பாங்க, தமிழில் எவ்வளோ ஊர்னவங்க இருப்பாங்க. இவங்களா தமிழ்நாடு பாடநூல் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கணுமா என்ன? அவங்களுக்கு நான் தகுதி இருக்குதா? இல்லையே. லயோலாமணி அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர் எங்கள் கூடயே இருந்தார். ராஜ்மோகனனுக்கு ரொம்ப க்ளோஸு. விஜயை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவார். எதிர்க்கட்சிகளை வந்து ஓட விரட்டுவார், ஓடுகாலின்னுவார், என்ன வேணால் சொல்லுவார். ஆனால் அவருக்கு தான் பதவிகள் கொடுக்கப்படுது. ஸோ இங்கே திறமைசாலிகளுக்கு இங்கே இடம் இருக்குதா அப்படின்னா இல்லைங்க. கரூரில் 41 பேரை வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தானே கவர்மெண்ட் வேலை தூக்கி கொடுத்தாரு, திறமைசாலிகளுக்காக கொடுத்தாரு. ஏன் கருணை அடிப்படையில் எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டாரா? இல்லையே. ஸோ இங்கே வந்து தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் இங்கே அரசு வேலையாக இருந்தாலும் சரி, அரசு பணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தகுதி வாய்ந்தவர்கள். லயோலாமணி போன்றவர்கள் வந்து விஜய் அவர்கள் நடித்த படத்துலேருந்து பாடல் வரியை வந்து கொள்கையாகவே மாற்றிடுவார். அதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணார். இன்றைக்கி அவருடைய அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயின்னு இருக்கு. ஸோ இது போல் கூடிய விரைவில் எல்லாருக்குமே அரசு பணி உண்டு. மக்களுடைய பணத்து ₹1 என் பாக்கெட்டில் போட்டுக்க மாட்டேனே, என் கட்சிக்காரனுக்கு கொடுக்க மாட்டேனே சொன்னார். இன்றைக்கி அவங்க கட்சிக்காரங்க கூட இந்த ஜான ஆரோக்கியசாமி குத்தாரு, அவங்க ஃப்ரெண்டு விஷ்ணு ரெட்டி குத்தாரு, ஜெகதீஷ் பழனிசாமி குத்தாரு, அப்புறம் நிறைய இது இப்போ லயோலாமணிக்கு குத்துருக்காரு. நிறைய பேர் இன்னும் லிஸ்ட்டில் இருக்குது, வருவாங்க, பொறுமையாக தான் வருவாங்க. எடுத்து செஞ்சுட்டா அப்புறம் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து அவர் மேலே அட்டாக் பண்ணுறீங்களா? பொறுமையாக பண்ணுவார், வெயிட் பண்ணுங்கள். இப்போ லயோலாமணி அவர்களுக்கு கொடுத்தது தமிழ்நாடு பாடநூல் தலைவர் பதவி கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய மாணவர்களுடைய பாடத்திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். லயோலாமணி அவர்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் தலைவராக பதவி கொடுத்துருக்கார் விஜய். இது சரியா தவறா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.